ஐசிசி கிளாஸ் 10th உடைய கெமிஸ்ட்ரி பேப்பருடைய 1 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆப்ஷன் ஏ கரெக்ட். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட். தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. அசர்ஷன் தி டெண்டன்சி ஆஃப் லாசிங் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ் டவுன் தி குரூப். டவுன் தி குரூப் வரும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஷெல் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அட்டாமிக் நம்பரும் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் வந்து ஷெல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுன்னா லாசிங், அதாவது டெண்டன்சி ஆஃப் லாசிங் எலக்ட்ரான் இருக்கு, அதனுடைய எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால லாசிங் எலக்ட்ரான் டெண்டன்சி வந்து கம்மியாக இருக்கும். இருந்தாலும் ஷெல் எஃபெக்ட் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் அதிகமாகிறதுனால எலக்ட்ரான் லாசிங் டெண்டன்சி வந்து ப்ரிடாமினேட்ஸ் தி நியூக்ளியர் சார்ஜ் டென்சிட்டினாலன்றதுனால அசர்ஷன் ட்ரூன்னு எடுத்துக்கலாம். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் இஸ் பிளேஸ்ட் அட் தி டாப் ஆஃப் தி குரூப் ஒன்று கிடையாது. அதாவது வந்து டவுன் தி குரூப் வந்து ரியாக்டிவிட்டி கூடும். சரிங்களா? அப்போ வந்து கூடுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து டாப்பில் வந்து நமக்கு ரியாக்டிவிட்டி அதிகம்ன்றது ஃபால்ஸ்ப்பா. அதனால் அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். செவன்த் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். எய்த் கொஸ்டின் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். நைன்த் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ கரெக்ட். 10th question option A correct. 11th question option C correct. 12th question option C correct. 13th question option 4 correct. 14th question option C correct. 15th question பாருங்க. அதாவது வந்து கார்பன் இது ஆக்சிஜன் வந்து 2V வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கம்பைன் வித் என்னது மீத்தேன் V வால்யூம் ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு V வால்யூம். கரெக்டுங்களா? அப்போ 2V வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ 60 இருக்கு. அப்போ V வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 30. அப்படின்னா V வால்யூம் ஆஃப் மீத்தேன் வந்து எவ்வளோ 30 மட்டும் போதும். நமக்கு எவ்வளோ இருக்குது 40 இருக்குது. அப்போது 40ல் நம்ம 30 கழிச்சிட்டோம்னா ஃபைனலாக வந்து 10 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் மீத்தேன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆயிருக்கு, நமக்கு V வால்யூம் ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு ஒரு 30 சென்டிமீட்டர் கியூப் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஆக மொத்தம் டோட்டலாக எவ்வளோ வருது பாருங்க. இது டோட்டல் பண்ணிங்கன்னா நமக்கு 40 சென்டிமீட்டர் கியூப்னு ஆன்சரில் வருதுப்பா. ஸோ 40 சென்டிமீட்டர் கியூப் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். Our institute need previous year results. Our institute JEE previous year results.